நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாகும். கடந்த 10 ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி என்பது மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்பது மட்டுமல்ல, நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீரழித்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மனுதர்ம சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி, அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியிருக்கிற அமைப்புகளை எல்லாம் சீர்குலைத்தது, மதச்சார்பின்மை கொள்கையை குழிதோண்டி புதைப்பது, இவைகளுக்கு எதிராக, சர்வதிகாரத்திற்கு எதிராக, பாசிசத்திற்கு எதிராக இந்தியா கூட்டணி களம் காண்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் அனைத்து இடங்களிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. வெற்றி பெறுவது மட்டுமல்ல, இப்பொழுது எங்களுடைய பிரச்சாரம் என்பது, தீவிர பிரச்சாரம் என்பது சென்ற தேர்தலை காட்டிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் மிக அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்கிற பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். மக்கள் மத்தியிலே நல்ல செல்வாக்கும் ஆதரவும் இருக்கிறது. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை எதை நான் நிறைவேற்றினேன் என உறுதிபட தெரிவிக்கிறார். குறிப்பாக கொரோனா காலத்தில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது திமுக கூட்டணியின் சார்பாக 5000 ரூபாய் வேண்டுமென ஒவ்வொரு கார்டுக்கும் கேட்டோம். அவர் முடியாது, 1000 ரூபா தரேன்னு சொன்னார். 1000 ரூபா கொடுத்தார். ஆனால் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தால் மீதம் இருக்கிற 4000 தருவோம் என்று முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தார். அதன் அடிப்படையில் 2 தவணையாக 4000 ரூபாய் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் வழங்கப்பட்டது. நகரப்புற பெண்கள் நகர பேருந்து இலவசமாக பயணம் செய்வதற்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது. குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்கப்படும் என்ற அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற மாணவிகளுக்கு 1000 வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு மற்றவர்களையும் நிறைவேற்ற எங்கள் அணிக்கு வாக்கு தாருங்கள் என தலை நிமிர்ந்து முதலமைச்சர் வாக்குகளை கேட்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எதிர்த்தரப்பில் மோடி அவர்கள் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றாமல் தமிழ்நாட்டு மக்கள் துன்பத்தில் துயரத்தில் ஆழ்ந்த பொழுது, இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது, புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பொழுது சின்ன உதவி கூட செய்யாத பிரதமர் மோடி இங்கே வந்து வாக்கு கேட்பது என்பது நேர்மையற்றது, தார்மீக உரிமை கிடையாது. ஆகவே நள்ளிரவு கூட்டணி, கள்ளக்கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது இந்த கள்ளக்கூட்டணி, இந்த 2 கூட்டணியும் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். காப்பு தொகைகளை அவர்கள் திரும்ப பெற முடியாது. எங்கள் அணி மகத்தான வெற்றி பெறும். அதேபோல் ஒன்றியத்திலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம். அதாவது ரயிலில், தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரயில் நின்ற பொழுது பறக்கும் படை சோதனை செய்து 4 கோடி ரூபாயை கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த 4 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து சென்றவர்களும் விசாரித்த பொழுது அவர்கள் கூறுவது, திருநெல்வேலியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிற தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நயினார் நாகேந்திரனுடைய தேர்தல் செலவுக்காக இந்த பணத்தை நாங்கள் கொண்டு போகிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்படும் என்று நம்புகிறேன். மக்களின் தேர்தல் ஆணையத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற அந்த நம்பகத்தன்மையை தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தும் என்று கருதுகிறேன்.